வடிவேலு வந்து நாம திணிக்கும் இவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணி கவுண்டமணி செந்தில்கிட்ட வந்து அனுமதி வாங்கி சரளா கிட்ட பஞ்சாயத்து பண்ணி ஆமா நம்ம அந்த ஒரு ஸ்கூல்ல வந்து ஆள் சேர்க்கிற மாதிரி தான் இவனுக்கு புதுசா உள்ள ஆமா. காமெடி குரூப்ல சேர்க்கறதுக்கு நான் படாது பாடுபட்டு ஆனா இவன் தான் எனக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். நமக்கு இடையில படம் பண்ணதுக்கு என் பையனை வச்சு படம் பண்ணும்போது எவ்வளவு good நடிகர்னாக்கா ஆ. நடிக்கிறேன்னா போனா அப்புறம் ஏதோ விஜயகாந்த் சார் தேவையில்லாம பழிச்சுக்கிட்டான். ஆ, எலெக்ஷனுக்கு போனான். ஆமா ஐயோ எலெக்ஷன்லாம் போவாதியா அதெல்லாம் தெரிய வராதியா அப்படின்னா நான் என்ன மந்திரி ஆயிடுவேன் எம்பி ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு ஏதோ போனான். தோத்து போட்டீங்கன்னா ஊர் விட்டே தோற்றுவாங்கடா. அது விஜயகாந்த் ஒரு பெரிய ஆள் தான்டா ஒரு நடிகர் தான்டா. அவன் என்னமோ ஒரு நினைப்பில் சொல்லிட்டு இறங்கிட்டான். அந்த இடத்துல விவேக் போட்டேன். சிவாஜி சார் வந்து கெட்டவர் இல்லை, நல்ல நடிகர் தான். எம்ஜிஆரே சொல்லியிருக்கிறாரு சிவாஜி சார் மாதிரி ஒரு நடிகன் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் எங்க பெரிய ஆளானாரு? அவர் தூக்கி விட்ட ஆளுங்கெல்லாம் தேடி பிடிச்சி ஹெல்ப் எல்லாம் பண்ணி பிஆர் பந்துலுக்கு 1700 ஃப்ரீயா கொடுத்தாரு, பண்ணாரு, எல்லாம் ஸ்ரீதர் கொடுத்தாரு. அப்ப இவரு அதை தாண்டி மேல ஏன் போனாரு? அதுக்காக நடிப்பு என்பதுக்கு மேல வந்து ஹியூமனிசம்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் அவர் கவர்மெண்ட் சேர்ந்துட்டு இருந்து வடிவேலிட்டு இல்லை. ஆனா நடிகை அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை.